ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளையில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை இலை, மல்லி 3 ஸ்பூன், 10 பல் பூண்டு, 1.5 ஸ்பூன் சீரகம், மிளகு, மிளகாய். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக மிளகாய் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதையே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 ஸ்பூன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தூதுவளை இலை, அதையை வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடாயில் மறுபடியும் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுது, அதை வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தூதுவளை ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சளி, இருமல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தூதுவளை ரசம் சாப்பிட்டா சரியாகும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.